இந்த பல்வலி பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி யாருமே பல்லு சரியாக வளர்க்குறதும் இல்லை. எல்லாம் பல்வலிக்குன்னு சொல்லி சும்மா வாய்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா பெயிண்ட் தான் அடிச்சுட்டு இருக்கோம், பேஸ்ட் போட்டு. அந்த பல்வலிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டு பசுமாட்டு கோமியம் இருக்குது இல்லைங்களா, நாட்டு பசுமாட்டு கோமியத்தை பிடிச்சி 3 தடவை வாய்க்கு பிடிச்சி பாருங்கள், உடனே பல்வலி நின்றோம். கீழாநெல்லி செடி இருக்கு இல்லையா, யாருக்கு பல்லு வலிக்குதோ அவங்க பேரை சொல்லி அந்த கீழாநெல்லி செடி வேறு இருந்துடக்கூடாது, வேறு அறாமல் அந்த 3 செடி மட்டும் பிடிங்கி பாருங்கள், உடனே வந்துட்டு நிற்கும் பல்வலியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஏன்னா வாய் சுத்தமான வயிறு சுத்தமாயிடும், வயிறு சுத்தமான அந்த தேகமே வந்துட்டு சுத்தமாயிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்டங்கத்திரி வந்துட்டு பழம் இருக்கும். கண்டங்கத்திரி பழம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த கண்டங்கத்திரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்வலிக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதில் இருக்கிற விதையை எடுத்து நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி நல்லெண்ணெயில் குழப்பி இந்த கால் முட்டியில் வந்துட்டு போட்டிங்கன்னா பல்லில் இருக்கிற பூச்செல்லாம் வெளியில் வந்துடும். எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்து நிழலில் உலர்த்தி நீங்கள் நல்லா காய வச்சு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் குழப்பி பல்வலியில் பல் சொத்தை அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் முட்டியில் தான் போடணும், பல்லுக்குள்ளே போட தேவையில்ல. முட்டியில் போட்டால் வாயில் இருக்கிற புழு வெளியில் வருதுன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய அதிசயமான அற்புதமான விஷயங்களை இயற்கை நமக்கு வந்து தந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் யாருமே வந்துட்டு பயன்படுத்தலை. உடனே பல் டாக்டர் போய் பல்லை பிடிக்கிறோம். பல்ல ஆடுது, பல்லில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மாசிக்காய் நாட்டு மருந்து கடையில் இருக்கும். அந்த மாசிக்காயை எடுத்து நீங்கள் வந்து நல்லா பொடி பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வாய் கொப்பளிச்சிங்கன்னா வந்துட்டு போதும். வந்துட்டு பார்த்தீங்கன்னாலே பல் ஆடும், பல் வந்துட்டு அசையாது வந்துட்டு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த நைட்டில் இரவு நேரங்களில் வந்துட்டு பல் துளக்குங்க, தயவு செய்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் பல் துளக்குனீங்கனாலே போதும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சியில் வந்துட்டு பல் விளக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடித்தானால் பாரினில் மருந்துண்டு, வேம்பு கடித்தானால் வேறொன்றும் மருந்தில்லை. வேம்புக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய பயங்கரமான சக்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னாலே